Hello 11th standard students. In exercise number 4.4, sum number 3, mathematical induction, prove that the sum of first n non-zero even numbers is n square plus n. Non-zero even numbers. Non-zero even numbers means it will start from 2. You must not include 0. Even numbers 2 plus 4 plus 6 dot up to 2n. 2 times n is even number is equal to n square plus n. இந்த கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும். இதுக்கு பேர் தான் சம், அடிஷன், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் n நம்பர்ஸ்னால் 1 2 3 4 இப்படி எண்ணின்னு வந்தால் n நம்பர்ஸ் தான் வரும். அப்புறம் எப்படி சார் 2n வந்துருக்குதுன்னா ஆக்சுவலாக 2 மல்டிப்ளை பண்ணினே வரனால 2n தான் வரும். ஏன்னா ஈவன் நம்பர்ஸ். எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா n தான் இருக்கும், ஆனால் இட் வில் எண்ட் இன் 2n. ஓகேவா? அப்போது இது 1 2 வரலாம், இங்கே 2 இருக்கா, 4 தான் இருக்கும். அப்போ 2 டைம்ஸில் இருக்கும். அதனால் எண்ணிக்கை வேறு, முடிகிற நம்பர் வேறு. ஈவன் நம்பர்ஸ் இஸ் அடிஷன் பண்ணால் இதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் ஃபார்முலான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. we have to prove 2 plus 4 plus 6 dot 2n is equal to n square plus n. இதுதான் ஃபார்முலான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில். வாட் இஸ் த ரூல் இன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட ரூல் இஸ் ஸ்டெப் 1, you have to name the statement. You have to name the statement as p of n. நம்மளோட கொஷினுக்கு p of n ன்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். அப்போ நம்ம கொஷனுக்கு போய் p of n ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணலாம். இப்போ p of n is equal to 2 plus 4 plus 6 plus dot plus 2n is equal to n square plus n. Then you have to prove that p of 1 is true. புரியல சார்? நீ என்ன செய்யணும்னா let, இது எல்லாமே let தான், let n is equal to 1. இதில் போய் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ LHS of P of 1, LHSனா first term is 2. அப்புறம் RHS of P of 1, RHS எடுத்திங்கன்னா இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 square plus 1, என்னுக்கு இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 2. அப்போ LHS of P of 1 is equal to RHS of P of 1. Therefore P of 1 is true. இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணும். திஸ் இஸ் மை ஸ்டேஜ் 1. இதுதான் ஸ்டேஜ் 1. ஆக்சுவலாக p of n நேம் வச்சது ஸ்டேஜ் 1, p of 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறது ஸ்டேஜ் 2. இப்போ p of n நேம் வச்சுருக்கோம் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 we have to prove p of 1 is true. p of 1 is true. p of 1 is true ன்னு ப்ரூவ் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும்னா assume p of k is true. நம்மளே assume பண்ணிக்கணும், இதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. assumption. அப்போ ஸ்டெப் நம்பர் 3 is assume p of k is true. assume பண்ணிக்கிறோம். assumption என்ன சார்? ஒன்றும் இல்லை, இங்கே n இருக்கிற இடத்துல போய் k போட்டுட்டு 2 plus 4 plus 6 dot plus 2k is equal to k square plus k is true அப்படின்னு நம்மளே டிக்ளேர் பண்ணிடணும். நம்ம செக்கே பண்ணாமல் அதை ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். அசியூம் p of k is true. திஸ் இஸ் பியோர் அசம்ஷன். இது ஒரு அசம்ஷன். இது உண்மையாக பொய்யாலாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கணும். இப்படி தான் மேத்தமெட்டிக் இண்டக்ஷனில் நம்மளுக்கு ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு p of n பேர் வைங்க, n-க்கு 1 போட்டு p of 1 ட்ரூன்னு காட்டுங்க. அப்புறம் n-க்கு பதில் k போட்டு p of k-வை ட்ரூன்னு எடுத்துக்குங்க, நீங்களே வச்சுக்குங்க. now we have to prove, இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். now we have to prove p of k plus 1 is true. this is the final stage. we have to prove p of k plus 1 is true. p of k plus 1 is true ன்னு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நம்ம p of k plus 1 என்ன சார் அர்த்தம்? சேம் அதே கொஷினுக்கு போனோம். அதே கொஷினுக்கு போயிட்டு p of n இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா k plus 1 போடணும். அதே ஈக்குவேஷன் எழுதணும் நீங்கள். ஸ்டேட்மெண்ட் 2 plus 4 plus 6 dot 2n போடக்கூடாது. 2nக்கு பதில் என்ன போடணும்னா k plus 1 போடணும்.
k plus 1 போடணும். இந்த பக்கம் வரணும் nக்கு பதில் k plus 1 whole square போடணும். இந்த இடத்துல nக்கு பதில் k plus 1 போடணும். எங்கெல்லாம் n இருக்குதோ அங்கெல்லாம் k plus 1 போடணும். அப்போ LHSம் RHSம் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். we have to prove. நம்ம ப்ரூவ் பண்ணாதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராசஸ் ஓவர் ஆகும். ஆகவே I am starting my LHS of P of k plus 1. என்னோட LHS ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் RHS நான் காட்ட போகிறேன். அப்போ LHS என்ன சொல்கிறாங்க? 2 plus 4 plus 6 plus dot 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 plus 2k plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is my LHS. 2 plus 4 plus 6 plus dot 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 2k plus 1க்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக், இதுக்கு முன்னாடி இங்கே டாட் இருக்கான அவன் என்னவா இருந்திருப்பானா 2kவாக தான் இருந்திருப்பான். இதை விட 1 கம்மியாக தான் இருந்திருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 101 இருந்ததுன்னா இங்கே 100 தான் இருந்திருக்கும். இப்போ 101 இங்கே 101 இருந்ததுன்னா இங்கே 100 தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்பர் தான் இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ இங்கே என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி நம்பர் தான் இங்கே வரும். 2 டைம்ஸ் இருக்குன்னா அது ஈவன் நம்பர் தான் கண்டிப்பாக. அப்போ k plus 1னா இதுக்கு முன்னாடி ஆள் என்னவாக இருப்பான்னா 1 லெஸ், அப்போ 2kவாக இருப்பான். இதோட ஆன்சர் ஆல்ரெடி ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். 2 plus 4 plus 6 plus 2k is equal to k square plus kன்னு போடலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. திஸ் இஸ் அஸ்யூம்டு ஆன்சர். அதனால் இந்த 2 ப்ளஸ்லேருந்து 2k வரைக்கும் எடுத்துட்டு இதை அப்படியே எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள், இந்த ஆன்சர் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். என்ன ஆன்சர்? k ஸ்கொயர் ப்ளஸ் கேவை கொண்டு வந்துடுறேன். ரைட்? அது இல்லாமல் நம்ம கூட என்ன இருக்குது? ப்ளஸ் 2 into k plus 1. 2 into k plus 1. Now k ஸ்கொயர் ப்ளஸ் k 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2k plus 2. Then k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் k ப்ளஸ் 1 plus 1 இப்படின்னு பிரிக்கிறேன். மற்றெல்லாம் எதுவும் செய்யலை. நான் 2k இங்கே எழுதிட்டேன், k இங்கே எழுதிட்டேன். 1 எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். k ஸ்கொயர் this can be written as 2 into k into 1. கரெக்டாக? 2 into k into 1 is 2k plus 1 இங்கே எழுதிக்கிறேன். 1 can be written as 1 square. 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். plus k plus 1. ரைட்? k plus 1. இது பாருங்கள் ஒரு ஃபார்முலா. என்னது? a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயரோட ஃபார்முலா a plus b whole square plus k plus 1. ஆன்சர் வந்துருச்சா பாருங்க? is equal to RHS of P of k plus 1. We started with LHS of P of k plus 1 and we are ending in RHS of P of k plus 1. அப்போ last stage of the mathematical induction is we have to prove என்னது? P of k plus 1 is true. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? P of k யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் டிக்ளேர் பண்ணுறோம். thus P of k plus 1 is true. இது சும்மாலாம் ட்ரூ ஆகலை. யாரால தான் ட்ரூ ஆச்சு? இவனால தான். P of k is true. மேத்தமெட்டிக் இண்டக்ஷன்னா சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி P of k plus 1 ட்ரூ ஆயிடுச்சு P of k யூஸ் பண்ணினா இந்த ஃபார்முலா எந்த தப்புமே கிடையாது. இந்த ஃபார்முலா பக்கா ஃபார்முலா. இதுதான் ஆன்சர்னு முடிவாகுது. therefore by principle of mathematical induction இது அப்படியே எழுத வேண்டியது தான். the sum of first n non-zero even numbers is n square plus n ன்னு சொல்லிட்டு இந்த bracket அப்படியே எடுத்து வந்து எழுதிட்டீங்கன்னா this concludes your sum number 3. Thank you.